இதில் பேக்கம் பண்ணியிருக்கிறேன். க்ரௌன் ஏரியாவில் பேக்கம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் பேக்கம் பண்ணி என்ன வீடியோ கிளிப் எடுக்கையில் பேக்கம் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வர செட்டிங் வந்து செஞ்சு காட்டுப்பேன். ஸோ இது மாதிரி நீங்கள் க்ரௌன் ஏரியாவில் பேக்கம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள ஹேரை வந்து பாட்டாக பிரித்து வச்சுக்கொள்ளுங்க. உள்ள ஹேர் வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொள்ளலாம். பிரிச்சுட்டு ரைட் பண்ண போகிறேன், அதாவது பின்ன போகிறேன். பின்னுற மெத்தட் அதை சின்னதாக ஒரு பாட்டன் எடுத்து அதை உடனே நாங்கள் பின்னுற மாதிரி 3 பிரிவாக பிரித்து பின்னிட்டு ஸோ அடுத்தது வந்து அது இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1 by 1 ஒவ்வொரு பாட்டாக பின்னும்போது அந்த பின்னைக்குள்ளே வார துண்டில் அந்த ஹேரில் முன்பக்க ஹேரில் இருந்து ஒரு பிரிவாக பிரித்து அதோடு சேர்த்திங்கன்னு சொன்னால் அது அந்த அழகான ஒரு செட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, பிரைடல் ஃப்ரண்ட் செட்டிங். ஓகே, அருமையாக பின்னுற மாதிரி பின்னிட்டு 3 பிரிவையும் பின்னி கொண்டு வரைக்குள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன பிரிவை அடுத்தெடுத்து நாங்கள் அதோடு சேர்த்து பின்னுறோம். இதுதான் இதோட செட்டிங். இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தெரியாத பேசிக். இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வார இப்போ வாரவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக பின்னி முடிச்சு அதே மாதிரி பின்னி முடிச்சுட்டு அடுத்த சைட்டையும் அதே மாதிரி தான் சின்னதாக பாட்டாக பிரித்து எடுத்துட்டு அதை முழுவாக பின்னிக்கொண்டு பின்னுற டைமில் வர ஒவ்வொரு பின்னலுக்கும் இடையில அந்த முன்னுக்கு நாங்கள் விட்டுருக்குற ஹேரை செக்ஷனாக பிரித்து அதில் ஜாயின் பண்ணி கொண்டாடுங்கன்னா ஓகே. இதுதான் அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஹேரையும் பிடிச்சி கொஞ்சம் ஃபுல் பண்ணி கொண்டு இழுத்துட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வால்யூமாக காட்டும். ஸோ இதில் நிறைய இதுகள் இருக்குது. நான் ஒன்று போடுறேன். வால்யூம் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கூட நிறைய நாங்கள் இதில் செய்யணும். ஸோ நான் ஒன்று போடுறேன் இப்போதைக்கு. இது ஓகே, இது அழகாக இருக்குது பாருங்கள்.